வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிவி தீம் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா elegantthemes.com அப்படிங்கிற வெப்சைட் போய்க்குங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே தீம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின்ஸ் இருக்கும். அது மூலயமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்து டிவி தீம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய அப்ளிகேட் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கௌண்ட் போய்க்குங்க. அதில் வந்து சதீஷ் என்னுடைய மெம்பர்ஷிப் லாகின் கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி தீம் இருக்கும். நீங்கள் வந்து தனியாக டிவி தீமையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அல்லது டிவி பில்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி பில்டர் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி வந்து எலமெண்டரோ அதே மாதிரியே டிவியும் பில்டர் தனியாக இருக்குது. நீங்கள் எந்த தீம் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி டிவி பில்டரையும் தனியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிவி தீம் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிவி தீம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டவுன்லோட் டிவி தீம் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து தீம் வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்ட் போய்க்குங்க. எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம் /wp admin போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் பேக்எண்ட் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து தீம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் தீம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். தீம்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்க தீம் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ புதுசாக இது பண்ணணும்னா ஆட் நியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏற்கனவே அப்லோட் தீம்ஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண இந்த டிவி அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிவி தீம் வந்து அப்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ வந்து தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வந்து தீம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா டிவியில் போயிட்டு டிவி தீம் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட்ஸ் கேட்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூசர் நேம் அண்ட் ஏபிஐ கீ கொடுக்கணும். இது வந்து எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா, இதில் மெம்பர்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஏபிஐ கீ அப்படின்னு வரும். ஸோ இது ஏபிஐ கீஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் ப்ளஸ் ஏபிஐ கீ வந்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து எடுத்துட்டனால என்னோட யூசர் நேம் ப்ளஸ் ஏபிஐ கீயில் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து டிவி தீம் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. டிவி தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.